12 ராசிகள்லேயே ஒரு அதிர்ஷ்டசாலி ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இந்த சிம்ம ராசியில் கேதுவோடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் இருக்குது, சுக்கிரனோட நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் இருக்குது, சூரியனோட நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரமும் இந்த சிம்ம ராசியில் இருக்குது. அதனால தான் இந்த ராசிக்காரங்க ஒரு அதிர்ஷ்டசாலி ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சூரியன், நவ கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியன் ஆட்சி வீடாக இருக்கிறதுனால சிம்மராசி என்பர்கள் எந்த இடத்துல நின்னாலும் அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு வீட்லேயே இருக்கிறாங்க சிம்மராசி என்பர்கள், எங்களுடைய வீட்டில் கூட ஒரு சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு தான் வீடே எல்லாம் நடக்குது. அந்த மாதிரி தான் சிம்மராசி என்பர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கும். அந்த ஊர்லேயே கூட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவராகவோ அந்த ஊர் அவங்களுடைய கட்டுப்பாட்டுலேயும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் அந்த அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் அடையாளம் இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சிம்ம ராசி அப்படின்னாவே அப்படியே நேர்மை, தைரியம், கம்பீரமான தோற்றம் இது எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். பேச்சு அப்படின்னா ஒரு தெளிவாக பேசுவாங்க, என்ன பேசுகிறாங்களோ அதை தான் செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராஜாக்குரிய அந்த திட்டமிடுதல் எல்லாமே இந்த சிம்மராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராஜதந்திரங்களையும் இவங்க அறிந்து வைத்திருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இந்த சிம்மராசி என்பவர்கள். சரி, இவங்களுக்கு இதுனா வரையிலும் நிறைய இன்னல்கள், ஆரோக்கிய ரீதியாக கடந்த ஓராண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உண்மையா இல்லையா? மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி கேது உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுங்கிட்டே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. நெருங்கிய நண்பனாக இருப்பான், நெருங்கிய உறவாக இருக்கும், உங்ககிட்ட சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா நான் 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா அந்த 10,000 ரூபாயில் 10,000 ரூபாயை அந்த மருத்துவ செலவே செஞ்சுருப்பீங்க கடந்த ஓராண்டுகளாக. உண்மையா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒரு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க எந்த ஒரு உறவு உங்களை வேண்டாம் அப்படின்னு விலகி போச்சோ அந்த ஒரு உறவு வருகின்ற நாட்களில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ளே வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. வீண் செலவு, வீண் விரைய செலவு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எதுலேயுமே விவேகத்தோட செயல்படுங்க. வேகம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும், விவேகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கடந்த ஓராண்டுகளாகவே அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். வேகமாக போய் ஒரு விஷயத்தில் இறங்கிடுவீங்க, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு உடனே அந்த விஷயத்தில் இறங்கி உடனே செயல்படுத்தவும் பார்த்துருவீங்க. ஆனால் கொஞ்சம் திட்டமிடுதல் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறதுனால நிறைய இன்னல்களை நீங்கள் கடந்த ஓராண்டுகளாகவே அனுபவிச்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இறங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறதுக்கு முன்னாடி இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னாவே நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்ட மனநிலையும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் யாருக்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்க மாட்டீங்க, டக்குன்னு இறங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையோ இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இது நல்லதா கெட்டதா, இறங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு இறங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பவருக்கு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் அந்த மந்த நிலை, ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது இல்லையா, அந்த நிலை மாதிரி வேகமாக எல்லா விஷயத்துலையும் சுறுசுறுப்போடு இயங்குவீங்க. திட்டமிடுதலை கரெக்டாக செயல்படுத்துவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழில் தொடர்பாக வெளியில் செல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து போவாங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இந்த காலகட்டத்தில் அறிந்து அந்த புத்திசாலித்தனத்தை கரெக்டாக பயன்படுத்திப்பாங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சாதுர்த்தியமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் கடந்த ஓராண்டு
ஓராண்டுன்னு சொல்ல முடியாது, 2 ஆண்டுகளாகவே சின்ன சின்ன இன்னல்களையும் பிரச்சனைகளையும் கடன் தொல்லைகளையும் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. வருகின்ற நாட்களில் அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இந்த சித்திரை மாதத்துலேருந்தே கொஞ்சம் நிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுவும் ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பணி உயர்வுக்காக, பதவி உயர்வுக்காக, சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணியில் ஒரு சிலருக்கெல்லாம் தேர்வு வச்சுருப்பாங்க. நீங்கள் தேர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேல் இடத்துலேருந்து உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், அவங்களுடைய கனிவான பார்வை கிடைக்கும். அதனால் மேலிடத்துலேருந்து ஒரு சில உத்தரவாதங்கள் வரும். நீ இந்த வேலையை செய்ய நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு சில வேலைகளை பொறுப்புகளை உங்கள்கிட்ட ஒப்படைச்சு பார்ப்பாங்க. நீங்கள் கரெக்டாக செயல்படுத்துறீங்களான்னு. நீங்களும் கரெக்டாக செஞ்சுருவீங்க. அதனால் அவங்களுடைய அன்பு, ஆதரவு, பாராட்டு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கடந்த ஓராண்டுகளாக சின்ன சின்ன இன்னல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த சிக்கல், பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கடந்த ஓராண்டுகளாகவே குடும்ப உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள், திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணமாகி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, எனக்கு 5 வருடம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு குழந்தை பேரே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மனம் வருந்துற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. கடந்த நாட்களில் ஒரு சில உறவுகள் உங்களை புரிஞ்சிக்காமல் ஒரு சில வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. அதனால் மனம் வருந்திட்டு இருந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து செய்த தவறுக்காக ஒரு சில விஷயங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை அனுசரித்து போகும். உங்களுடைய பேச்சுக்கு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இது ஒரு பொன்னான தருணம் அப்படின்னு கூட நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய சிம்மராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலையை கொடுத்தாலும் வேகமாகவும் விவேகமாகவும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய சிம்மராசி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது தீ, ஆயுத சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கூட ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய திறனை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய பேச்சு திறனும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வருகின்ற நாட்களில் ரிசல்ட் வரும்போது எவ்வளோடா மதிப்பெண் வருமோ, நாம் எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்த மாணவர்களுக்கு நீங்களே எதிர்பாராத விதமாக நல்ல ஒரு மதிப்பெண் வரும். அதனால் ஆசிரியரோட பாராட்டு, பெற்றோருடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மனங்குழம்பும் மேல்கல்வி தொடரக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு கொஞ்சம் மனங்குழம்பும், நம்ம எந்த லைனில் போனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல மனங்குழம்பும். உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சுப செலவு கட்டாயம் இந்த சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு சுப விரயம் செய்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயரும். கூட்டு தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது சென்றுட்டு வருவீங்க. குடும்பத்தோடு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கும். கடந்த ஓராண்டுகளாக இல்லை அந்த நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் இந்த சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். கடந்த ஓராண்டுகளாக சேமிப்பு வற்றி போயிருந்தவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய
உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய எதிர்ப்புகள், இடையூறுகள் இருந்தாலும் கூட, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால, எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ இடையூறு வந்தாலும் அந்த போராடி நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு. அதனால் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் போடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய கடமையை, உங்களுடைய பொறுப்பை கரெக்டாக செய்வீங்க. மற்றவங்க இடத்துல நல்ல ஒரு பொறுப்பாக நடந்துக்கிறாங்கடா அப்படிங்கிற பெயர் எடுப்பீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கடந்த ஓராண்டுகளாகவே பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த வீண் விரயம், தேவையில்லாத விரயம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதே நேரத்தில் சில சமயம் விரக்தி மனப்பான்மை கூட ஏற்பட்டிருக்கும். என்னடா நம்ம நெருங்கிய உறவு, நம்ம ரொம்ப க்ளோஸாக பழகின உறவு, அவங்களே நம்மக்கிட்ட சின்ன சின்ன இடைஞ்சலை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல விரக்தியாக கூட இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் இந்த நிலை மாறும். உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு சென்று அந்த சிவபெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மையாரையும் வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா அக்னி பிளம்பாக விளங்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க.